ஏராளமாய் தாராளமாய் என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏராளமாய் தாராளமாய் என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்கிட வேண்டாம், திகைத்திட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், திகைத்திட வேண்டாம். போகும் இடமெல்லாம் உன் கூட வருகிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் கூட வருகிறார். ஏராளமாய் தாராளமாய் என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. 27ஆம் வசனத்திலும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று. ஆகையினாலே பிரியமானவர்களே, தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களிலே ஒரு வாக்குத்தத்தம் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்படுகிறது. 26ஆம் வசனத்தில் சொன்னதை 27ஆம் வசனத்தில் மீண்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்தும் விதத்தில் சொல்லுகிறார். ஒன்றிற்கு 2 முறை அடுத்தடுத்த வசனங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் தொடர்ந்து வருகிறது. அந்த வாக்குத்தத்தம் இதுதான், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆகையினாலே நாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உறுதியாய் நிச்சயமாய் நாம் இதை ஜெபத்தோடு சுதந்திரித்து கொள்ள முடியும். 26ஆம் வசனத்திலும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை தொடர்ந்து 27ஆம் வசனத்திலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே 2 முறை ஒரு வாக்குத்தத்தத்தை அடுத்ததாக தேவன் கொடுக்கிறார் என்றால் அதிலே ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் அதை ஜெபத்தோடு சுதந்திரித்து கொள்ளும்போது அது உண்மையாகவே ஆம் என்றும் உங்களுக்கு நிறைவேறும். இன்றைக்கும் அவருடைய ஜனமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்மை குறித்து அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பூச்ச கரத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே, அதுவே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு சொந்த ஜனமாய் காணப்படுகிறோம். ஆகையினால்தான் தேவனும் மிக உரிமையோடு கூட சொல்லுகிறார், இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்கள் நடுவிலே உலாவுவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் அவருடைய ஜனம். இன்றைக்கு அவருடைய ஜனமாய் காணப்படுகிற நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், என் ஜனங்களாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த மனிதர்கள் நடுவிலும், எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார், இடம் உண்டாகாது. காரணம், நீங்கள் அவருடைய ஜனங்கள், அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருக்கு சொந்தமான ஜனங்கள்.
நீங்கள் அவருடையவர்களாய் இருக்கிறபடியினாலே எப்படி வெட்கப்பட்டு போவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார்? நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. உங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போவது கிடையாது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. உங்கள் ஊழியம் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் தலைகுனிந்து போவது கிடையாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வெட்கப்பட்டு போய் விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் முடிவு என்ன? நம்முடைய தலை நிமிரும். நாம் தலை நிமிர்ந்து நடப்போம். நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. சத்துரு தலை குனிந்து அவன் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்பி ஓடி போவான். நீங்கள் ஜெயமாய் கம்பீரமாய் தலை நிமிர்ந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான கீர்த்தியான புகழ்ச்சியான தருணங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்கள். சத்துரு வெட்கப்பட்டு போவான், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. 132ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களிலே வாசிக்கிறோம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். தாவீதுக்கு ஆண்டவர் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இன்றைக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் வெட்கத்தை உடுத்து வைப்பார். உங்கள் மீதிலோ உங்கள் கிரீடம் பூக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவது நம்முடைய காரியம் அல்ல. அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பொறுப்பெடுத்து கொள்வார். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஜனங்களுக்குள்ளாக ஜாதிகளுக்குள்ளாக உயர்ந்திருப்பார். யாத்திராகமம் 14:14 படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. சத்துருக்களோடு கூட அவர்கள் வெட்கத்தை உடுத்துவிப்பது நம்முடைய காரியம் கிடையாது. அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார், பொறுப்பெடுத்து கொள்வார். உங்கள் மீதிலோ உங்கள் கிரீடம் பூக்கும். ஆகையினாலே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, மாறாக உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்களாம். இந்த நாளிலும் பிரியமானவர்களை, செய்தியின் தலைப்பு இதுதான், வெட்கப்பட்டு போவது இல்லை. யாரெல்லாம் வெட்கப்பட்டு போவது இல்லை, அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நாம் குறித்த நேரத்தில் தியானித்து அந்த 3ஐயும் நாம் ஜெபத்தோடு கூட சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அந்த 3 வாக்குத்தத்தங்கள் என்ன? முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஒருவேளை இப்பொழுது அறிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? ஏன் சத்துருக்கள் என்மேல் ஜெயம் எடுக்கும்படிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை அவர்கள் ஜெயித்து விடுவார்களா? நான் தோற்று விடுவேனா? இப்பொழுது நடக்கிறவைகள் எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அப்பொழுது என்று கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறாரே, அப்பொழுது என்று கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறாரே, அப்பொழுது என்கிற அந்த நேரம் வரும்பொழுது நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம். அது என்னவென்றால், அவர் கர்த்தர், அவருக்காய் காத்திருந்த நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆகையினாலே ஆண்டவர் மிக வைராகியமாக அவருடைய ஜனமாகிய இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த 11:30 சர்வீஸ்க்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறபடியினாலே, கர்த்தருக்காக மாத்திரம் காத்திருக்கிறபடினாலே உங்கள் காத்திருக்குதலின் காலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவாய் காத்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. மனுஷனுக்காகவோ உலகத்துக்காகவோ உலக காரியங்களுக்காகவோ வேறு ஒரு உலக விஷயங்களுக்காகவோ நாம் காத்திருக்காமல் கர்த்தர் ஒருவருக்காக மாத்திரம் காத்திருக்கிறபடியினாலே
அவர் பார்த்து கொள்வார், அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரை நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு அவருக்காக மாத்திரம் காத்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தாமல், நம்முடைய அனுபவத்தை பயன்படுத்தாமல், நமக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் சப்போர்ட், நமக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட், இவைகள் எதையும் பயன்படுத்தாமல் நம்முடைய ஞானம் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, நம்முடைய அனுபவத்தை எல்லாம் புறக்கணித்து வைத்துவிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், காலங்கள் கடந்து போனாலும் உமக்காக நான் உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன், இந்த விஷயத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, இந்த விஷயத்தில் கர்த்தருடைய நியாயம் வெளிப்படட்டோ, நான் உமக்காக மாத்திரம் காத்திருக்கிறேன் என்று ஜெபத்திலும் உபவாசத்திலும் அவருடைய பாதத்தில் விழுந்து விடுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காய் நீ காத்திருக்கிறபடினாலே நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது என்று. நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய பொறுமையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகையினால் தான் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பிரியமானவர்களே, நாம் காத்திருக்கிற நேரத்தில் தேவன் அந்த பொறுமையை பார்க்கிறார். நாம் காத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் முறுமுறுத்து கொண்டே காத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை என்றால் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறோமா? கேள்வி கேட்டுக்கொண்டே காத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை என்றால் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே செய்வீராக செய்வீராக என்று நச்சரித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை என்றால் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறோமா? சிலர் காத்திருப்பார்கள், ஆனால் பொறுமை இருக்காது, ஒரு அவசரம் இருக்கும், வேகம் இருக்கும், ஆண்டவர் எப்போ செய்வார் என்று முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள், கேள்வி கேட்டு கொண்டிருப்பார்கள், இன்னும் தாமதிக்கிறது, இன்னும் நடக்கவில்லையே என்று அவர்களுக்குள்ளாக ஒரு புலம்பல் இருக்கும். ஆனால் பொறுமையுடன் காத்திருக்கிறவர்கள், நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் பொறுமையோடு கூட வெயிட் பண்ணுறேன்னா, அதுதான் பாயிண்ட். இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நாம் காத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய சுபாவம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை தேவன் பார்க்கிறார். நாம் அவசரப்படுகிறோம் என்றால் அந்த காத்திருக்குதல் வீண், நாம் முறுமுறுக்கிறோம் என்றால் அந்த காத்திருக்குதல் வீண், நாம் புலம்புகிறோம் என்றால் அந்த காத்திருக்குதல் வீண். அந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய பொறுமையினுடைய சுபாவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பொறுமையுடன் காத்திருந்தபடினாலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆபிரகாம் காத்திருந்தார், காத்திருந்தது மாத்திரமல்ல, பொறுமையோடு கூட காத்திருந்தார். ஆபிரகாம் நீண்ட 25 காலங்கள் காத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த காத்திருக்குதலின் காலங்களிலே ஆபிரகாம் பொறுமையுடன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காத்திருக்குதலும் இருந்தது, பொறுமையும் இருந்தது. தாவீதும் அதை தான் பிரதானப்படுத்தி சொல்லுகிறார், பொறுமையுடன் காத்திருந்து என்று. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று. ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு டைம், காட்ஸ் டைம், காட்ஸ் பர்ஃபெக்ட் டைம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள் என்றால் ஆங்கில வேதம் அதற்கு 2 விதமான அர்த்தங்களை சொல்லுகிறது. ஒன்று காத்திருங்கள், ரெண்டாவதாக பொறுமையாயிருங்கள். அடங்கி இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று காத்திருங்கள், ரெண்டாவதாக பொறுமையாயிருங்கள். அந்த கரத்துக்குள்ளாக இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு காலம்தான் இந்த கரத்துக்குள்ளாக இருப்பது? நான் வெளியே வரட்டும், அவர் செய்கிறாரோ செய்யாமல் போவாரா, ஒரு சந்தேகம் வந்துவிட்டு இல்லை நான் வெளியே வரட்டும் என்று அந்த கரத்தை விட்டு குதித்து விட்டால் சத்துரு நம்மை விழுங்கி விடுவான். இன்னும் எவ்வளவு காலம்தான் அந்த கரத்துக்குள்ளாக நான் இருப்பது? எவ்வளவு காலம்தான் அந்த கரம் என்னை மூடி இருக்கும்? எப்பொழுது நான் வெளிப்படுவேன்? அவசரப்பட்டு வெளியே குதித்து விடுவோம் என்றால் சத்துரு நம்மை விழுங்கி விடுவான். ஆனால் அடங்கி இருங்கள் என்று சொன்னால் காத்திருங்கள் என்று அர்த்தம். அடங்கி இருங்கள் என்று சொன்னால் பொறுமையாய் இருங்கள் என்று அர்த்தம். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஏதோ ஒரு காலம் வருகிறது, அந்த ஏற்ற காலம் உங்களுக்கு நேராக வரும் பொழுது அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்த, அவருடைய பலத்த கைக்குள்ளாக மறைந்திருந்த, பொறுமையாக இருந்த உங்களை அவருடைய கரம் உயர்த்தும். அப்பொழுது இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்ப்பார்கள். அவருடைய கரம் திறக்கப்பட்டு இவ்வளவு காலம் நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளாக இருந்தீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் செய்தருளுவார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன். யோசித்து பாருங்கள், ஏற்கனவே ஒரு இருள் அந்த இடத்துல, மலையின் உச்சியில். ஆண்டவருடைய கரம் இறங்கி மூடும் பொழுது இன்னும் இருள் அதிகமாகுகிறது. ஏற்கனவே இருள், கரம் மூடும் பொழுது இன்னும் இருள் அதிகமாகிறது. என்னடா அது, ஆண்டவருடைய கரம் இறங்கினால் இருள் வெளிச்சமாய் மாறும் என்று நினைத்தால் இன்னும் அதிக இருள் வருகிறதே. கர்த்தர் இறங்கிட்டா பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்த்தா இன்னும் பிரச்சனை அதிகமாகுகிறதே. கரத்தினாலே ஆண்டவர் மூடுகிறார். ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்கள் வரைக்கும் தான். பின்பு கரத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த வெளிச்சத்தை காட்டிலும், மகிமையை காட்டிலும் அதிகமான வெளிச்சத்தை, அதிகமான மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? குடும்பத்தில் இந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் நடைபெற வேண்டும், கைக்கூடி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் ஜெபத்திலே பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அதை புறக்கணிக்கவில்லை. ஆண்டவருடைய கண்களுக்கு அது மறைவாக இல்லை. தேவன் இந்த விஷயத்தை எனக்கு செய்வார் என்று ஜெபத்திலே பொறுமையோடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த காத்திருக்குதலை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த காத்திருக்குதலின் காலத்தை கர்த்தர் தம்முடைய கணக்கில் எழுதுகிறார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, இப்படியா சொல்வார்கள், இஃப் யூ வெயிட் மோர் யூ வில் ரிசீவ் மோர் என்று. நீங்கள் அதிகமாய் காத்திருந்தால் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் குறைவாய் காத்திருந்து அதிகமாய் கேட்டால் ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? குறைவாய் காத்திருக்கிறவர்களுக்கு குறைவான ஆசீர்வாதம், அதிகமாய் காத்திருக்கிறவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம். நீங்கள் காத்திருக்கிறபடியினாலே, கர்த்தருக்காக மாத்திரம் பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறபடியினாலே, எந்த விஷயத்தில் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். வெட்கத்தின் சூழ்நிலைகள் வராது. சத்துரு வெட்கப்பட்டு போவான். உங்கள் முகம் பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. மாறாக சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அழகான மகிமையான பந்தியை அவர் ஆயத்தப்படுத்த போகிறார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக அல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே. அவர்கள் கண்களுக்கு மறைவாக அல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே. அவர்கள் கண்கள் பார்க்கும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு அழகான ராஜரீக மகிமையான பெரிய அளவிலான ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்பொழுது சத்துரு அறிந்து கொள்வான் இவர்கள் வெட்கப்படவில்லை என்பதை. தேவன் அதை நிரூபிப்பார் உங்களுடைய விஷயத்திலே. அதனாலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும், ஒரு இடத்திலும், ஒரு சூழ்நிலையிலும், ஒரு நபர்களுக்கு முன்பாகவும் தலை குனிந்து போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது கிடையாது. கர்த்தர் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், தலை குனிய விடமாட்டார். தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு தேவன் செய்தருளுவார். காரணம் ஒன்றே ஒன்றுதான், என் பிள்ளைகள் எனக்காக காத்திருக்கிறார்கள், என் மேல் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்து கொள்வேன் என்று அந்த பொறுப்பை என் மீது கொடுத்து விட்டார்கள், என் கரத்தில் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு தகப்பனாகிய நான் எப்படி அனுமதிப்பேன் என்று ஆண்டவர் வைராகியமாய் ஒரு பிள்ளைக்காக இறங்குவது போல கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். சத்துரு வெட்கப்படுவான், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒரு சரணத்தை பாடலாமா? அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை,
நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று. இந்த யாக்கோபு என்கிற இடத்துல உங்களுடைய பெயரை வைத்து நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள், நமக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதுவரைக்கும் எப்படியோ தெரியாது, ஆனால் இனி, இந்த இனி என்கிற அந்த 2 எழுத்து தமிழ் வார்த்தை இருக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. இதுவரைக்கும் எப்படியோ தெரியாது, ஆனால் இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவது இல்லை. இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இனி உங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இனி உங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இனி வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் முகம் பிரகாசிக்குமே தவிர அவன் முகத்திலே இருள் என்பது இருக்காது. 2வதாக யார் வெட்கப்பட்டு போவதில்லை? முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வதாக யார் வெட்கப்பட்டு போவதில்லை? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த எவனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் படித்தவனோ படிக்காதவனோ, அந்தஸ்துள்ளவனோ அந்தஸ்தில்லாதவனோ, ஞானம் உள்ளவனோ ஞானம் இல்லாதவனோ, அழகுள்ளவனோ அழகற்றவனோ, அது எவனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி அவரை விசுவாசிக்கிறவன். ஆண்டவர் வேறு எந்த ஒரு தகுதியையும் பார்ப்பது இல்லை. அவரை விசுவாசித்தால் போதும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ப்ராப்பர் சிச்சுவேஷனில் இருந்து வந்தாலும் பரவாயில்லை, உளையான சேற்றிலிருந்து வந்தாலும் பரவாயில்லை, அவரை விசுவாசித்தால் போதும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் யோவான் 1:12 வாசிக்கலாம். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரே தகுதி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். எத்தனை பேர்களோ அதில் பாதி அல்ல, 90%, 95%, 99% கிடையாது, 100% அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பேதுரு எழுதுகிறார், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று. எதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன்? மூளைக்கல். அந்த மூளைக்கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. எபேசருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே அந்த மூளைக்கல்லாய் இருக்கிறார். அந்த மூளைக்கல் யார்? இயேசு கிறிஸ்துவே அந்த மூளைக்கல்.
7ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அது பிரதான மூளைக்கல் என்று இன்னும் ஜீவனுள்ள ஒரு மூளைக்கல்லாக காணப்படுகிறது. அந்த மூளைக்கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது கிடையாது. உதாரணத்துக்கு தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. தானியேலின் மேல் பொறாமை கொண்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தானியேல் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு பல விஷயங்களிலே முயற்சி செய்கிறார்கள். அவனுடைய வேலை விஷயத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தால் அதுவும் முடியவில்லை. வேலை விஷயத்தில் தானியேல் உண்மையாக இருந்தான். பவுல் சொல்லுகிறாரே, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுகிறேன் என்று. அதுபோல தானியேல் மனுஷர்களுக்கு முன்பாகவும் வேலை விஷயத்திலும் அவர் உண்மையாய் காணப்பட்டார். அவருடைய வேலை விஷயத்திலே குறை சொல்ல முடியவில்லை. தானியேலுடைய கேரக்டரில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தார்கள், அதுவும் முடியவில்லை. எல்லாவற்றிலும் சரியாக நடந்து கொண்டார். தேவன் அவருக்கு கொடுத்த அந்த 10 மடங்கு ஞானத்தினாலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எல்லாம் அந்த ஞானத்தினாலே அவருடைய கேரக்டர் சரியாக இருந்தது. அதிலும் அவர்களால் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த 10 மடங்கு ஞானம் என்று சொல்லும் பொழுது நாம் படிப்பு விஷயத்துக்காக மாத்திரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் படிப்பு விஷயத்துக்காக மாத்திரம் கிடையாது, அதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி மட்டும் எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ஞானம் வேண்டும். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும், ஒரு தொழிலை செய்வதற்கு ஞானம் வேண்டும், ஊழியத்தை செய்வதற்கு ஞானம் வேண்டும். இங்கே நின்று பிரசங்கிக்கிறோம் என்றால் ஞானம் வேண்டும். ஏதோ ஒன்றை பேசிவிடலாம் என்று இருக்க முடியாது. ஞானத்தோடு கூட நாம் பதில் சொல்ல வேண்டும் ஜனங்களுக்கு. ஞானத்தோடு கூட பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது. தானியேலுக்குள்ளாக அந்த ஞானம் இருந்தது. ஆகையினாலே அவனுடைய கேரக்டர் விஷயத்தில் குறை சொல்ல முடியவில்லை. கடைசியாக ஒன்றை கண்டுபிடித்தார்கள், தேவனை பற்றின விஷயத்தில் அவன் மேல் குறை சொல்லலாம் என்று. ஏனென்றால் தானியேல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று என்று தெரிந்த பிற்பாடு கூட அவர் தன்னுடைய மேல் வீட்டு அறையிலே ஏறி எருசலேம் எந்த திசையில் இருக்கிறார் அதற்கு நேராக பல கனிகளை திறந்து தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை அவர் ஜெபித்தார். தான் முன் செய்து வந்தபடியே. எபிரேய வேத வல்லுநர்கள் இதற்கு 2 விதமான அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். தான் முன் செய்து வந்தபடியே என்றால், ஒன்று, தானியேலுக்குள்ளாக இருந்த ஒரு ஜெப பழக்கம். அவர் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஒரு ஜெப பழக்கம் இருந்ததே, அந்த ஜெப பழக்கத்தை அவரால் விட முடியவில்லை. பாபிலோனுக்குள்ளாக வந்தாலும் ஒரு நெருக்கம் காணப்பட்டாலும் சுற்றிலும் அந்நிய காரியங்கள் இருந்தாலும் அந்த ஜெப பழக்கத்தை அவரால் விடவே முடியவில்லை. பெற்றோர்கள் அவருக்குள்ளாக விதைத்த அந்த ஒரு ஜெப பழக்கம், சிறுவயது தொடங்கி இருந்த அந்த ஒரு ஜெப பழக்கம், எந்த இடத்துக்கு போனாலும் அது பாபிலோனாக இருந்தாலும் சுற்றிலும் அந்நிய கிரியைகள் இருந்தாலும் எல்லாம் எதிராக இருந்தாலும் எதுவும் அவருக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக எதிராக இருந்தாலும் அந்த ஜெப பழக்கத்தை அவரால் விடவே முடியவில்லை. ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் தன்னுடைய ஜெப டைரியிலே இப்படியா எழுதினார், நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு என்னுடைய கடைசி நாள் வரைக்கும் என்னுடைய அதிகாலை ஜெபத்தை விட்டுவிடாமல் இருக்கும்படி எனக்கு உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதினார். இந்த ஜெப பழக்கத்தை விட முடியவில்லை. தீய பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் சொல்லுவார்கள், இந்த பழக்கத்தை விட முடியல பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். ஜெப பழக்கத்தை விட முடியவில்லை. தான் முன் செய்து வந்தபடியே என்றால் இன்னொரு அர்த்தம் என்ன? பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி ஜெபித்தாரோ, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிற்பாடு கூட அப்படிதான் அவர் ஜெபித்தார். சட்டங்கள் மாறினது, ஆனால் ஜெப வாழ்க்கை மாறவில்லை. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று என்று தெரிந்த பிற்பாடு கூட தான் முன் செய்து வந்தபடியே. தானியேல் பேரிலே குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று எண்ணி அவர் மேல் பொறாமை கொண்டவர்கள் ராஜாவின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ராஜாவை, அடுத்த 30 நாள் வரைக்கும் நீர்தான் தேவன் என்று இந்த தேசத்தில் சட்டத்தை ஏற்றிவிட்டீர். யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அவர்கள் எல்லாம் உம்மிடத்தில் தான் வர வேண்டும், தங்களுடைய தேவர்களை நோக்கி கூப்பிடக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த தானியேல் இந்த சட்டத்தை மீறிவிட்டான். அவன் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க தினம் 3 வேளை அவன் ஜெபிக்கிறான் என்று குற்றம் சுமத்தினார்கள். ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறார். இந்த காரியம் ஆம் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் ராஜாவுக்குள்ளாக ஒரு வாஞ்சை, எப்படியாகிலும் தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம்
அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு முத்திரை போட்டு விட்டபடியினாலே அதை மீற முடியவில்லை. சிங்கங்களின் கெபி, இதுதான் தண்டனை. அந்த நாட்களிலே பாபிலோனிலே பலவிதமான தண்டனைகளை நிறைவேற்றுவார்கள். அதில் மிகவும் கொடூரமான மிக பிரதானமான ஒரு தண்டனை, அந்த குற்றவாளியை மிகுந்த பசியோடும் கர்ஜிக்கிற கூட்டத்தை உடைய அந்த சிங்கங்கள் இருக்கிற அந்த கெபியிலே தூக்கி போட்டு விடுவார்கள். யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதையும் அங்கு எழுதுவார்கள். இந்த ஒரு கொடுமையான ஒரு தண்டனை தானியேலுக்கு கொடுக்கப்படுகிறது. சொல்லி அனுப்புகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், போ என்று சொல்லி அனுப்புகிறார். தானியேல் போகிறார். எதற்கு? சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று சாலமோன் ஞானி தன்னுடைய நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்படுகிற நேரத்திலும் நீதிமானாய் காணப்பட்ட தானியேல் சிங்கத்தை போல தைரியமாய் இருந்தார். அந்த சிங்கங்களின் கெபியை காட்டிலும் சிங்கத்தை போல தைரியமாய் இருந்தார். காரணம், அவருக்கு தெரியும் நான் ஒரு நீதிமான் என்று. ஜெபிக்கிற ஒரு நீதிமான் சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்பட்டார். வெளியே இருக்கிற எல்லாரும் நினைத்தார்கள், இதோடு கூட டேனியலுடைய சாப்டர் க்ளோஸ், ஃபுல் ஸ்டாப் வைத்தாயிற்று, இனி அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். ஆனால் உள்ளே விழும்பொழுதுதான் சிங்கங்களின் வாய் ஒரு தேவதூதனால் கட்டப்பட்டிருந்தது. இந்த முழுக்க ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் ராஜா மிக வேகமாய் புறப்பட்டு வந்து அந்த கெபியின் வாசலில் இருந்து அவர் கூப்பிடுகிறார், உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியேலை, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று. ராஜாவினுடைய நம்பிக்கையை பாராட்ட வேண்டும் ஒரு பக்கம். ஏனென்றால் முந்தின நாள் ஈவினிங் அந்த அந்தி சாய்கிற நேரம் தொடங்கி அடுத்த நாள் காலை கிழக்கு வெளுக்கிற நேரம் வரைக்கும் நம்ம ஊர் டைம் கால்குலேஷன் படி நியர்லி 12 hours. இந்த 12 மணி நேரத்திலே ஒன்றிற்கும் மேற்பட்ட பல சிங்கங்கள் தானியேலை நொறுக்கி இருக்கும். அப்போ உள்ளே இருந்து 2 சத்தத்தில் ஒரு சத்தம் வர வேண்டும். ஒன்று தானியேலின் சத்தம், இல்லை என்றால் சிங்கங்களின் சத்தம். இப்பொழுது தானியேலின் சத்தம் வெளியே வருகிறது, ராஜாவே நீர் வாழ்க. தானியேலுக்குள்ளாக இருந்த ஒரு நல்ல ஒரு குணம், திட்டல ராஜாவை, கெபியில தூக்கி போட்டுட்டோம் இல்லாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரா அப்படின்ட்டு அந்த கேள்வி கேட்குறேன். நியாயமா? தூக்கி போட்டதும் இல்லாமல் வந்து ஒரு கேள்வி கேட்குறியே, ராஜாவே நீ ஒளிக அப்படின்ட்டு சொல்லலை, ராஜாவே நீர் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் கெபியில இருந்து தானியேல் வெளியே வருகிறார். அவர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குடும்பங்களோடு கூட அந்த சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்படுகிறார்கள். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இப்போ நினைக்கலாம், சிங்கங்களின் வாய் இப்பொழுதும் கட்டப்பட்டிருந்தால் நாங்களும் தப்பித்து விடுவோமே என்று. ஆனால் இப்பொழுது சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படவில்லை, கட்டவிழ்க்கப்பட்டிருந்தது. அவர்கள் கீழே விழுவதற்கு முன்பாக சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டதாம். தேவனுக்கு தெரியும், எப்பொழுது சிங்கங்களின் வாய்களை கட்ட வேண்டுமோ அப்பொழுது சிங்கங்களின் வாய்களை கட்டுவார். எப்பொழுது சிங்கங்களின் வாய்களை கட்டவிழ்க்க வேண்டுமோ அப்பொழுது சிங்கங்களின் வாய்களை கட்டவிழ்ப்பார். நமக்காக சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், நம்முடைய சத்துருக்களுக்காக சிங்கங்களின் வாய்கள் கட்டவிழ்க்கப்படும்படிக்கு தேவன் செய்தருளுவார். தானியேல் சொல்லுகிறார், தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்ன? தானியேல் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினாலே அவரில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தென்கொரியா தேசத்தில் சியோல் பட்டணத்திலே பாஸ்டர் பால்யாங்கிச்சு அவருடைய சபையிலே பல காலத்துக்கு முன்பாக அவரோடு கூட ஒரு உடன் ஊழியர் இருந்தார். அவருடைய பெயர் பாஸ்டர் கிம் என்று. விடியற்காலை 4 மணிக்கு ஆராதனை, 3 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட வேண்டும். அதனால 2 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு, நடுராத்திரி 2 மணிக்கு எழுந்து பாஸ்டர் கிம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு 3 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாதான் 4 மணிக்கு ஆராதனையை தொடங்க முடியும். அப்படி 3 மணிக்கு அவர் கிளம்புகிறார். விடியற் காலத்தில் வழியெல்லாம் பனி. இந்த பனி காலத்தில் பயங்கர குளிரோடு கூட தன்னந்தனியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடந்துதான் போக வேண்டிய நிலை.
நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன காட்டு பகுதியை கடந்து போக வேண்டும். அந்த காட்டின் வழியாக நடந்து போகிறார். எதிர்பாராத விதத்தில் எதிரே ஒரு பயங்கரமான மோசமான மூர்க்கமான ஒரு புலி ஒன்று வந்து நின்று விட்டது. அதை பார்த்த உடனே இவருக்கு கை கால் ஓடலை, நடுங்கிடுச்சு. முன்னாடியும் ஓடினா பாஞ்சிடும், பின்னாடி ஓடினாலும் துரத்தி கொண்டு வந்து பாய்ந்து விடும். அதனுடைய வேகத்துக்கு நம்மளால் ஓட முடியாது. இப்போ என்ன செய்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்ற கதையாக அவருக்கு மாறிவிட்டார். முன்னாடியும் கடல் போக முடியாது, பின்னாடியும் பார்வோனுடைய இராணுவங்கள். முன்னாடி போனாலும் தாக்கும், பின்னாடி ஓடினாலும் பாய்ந்து விடும். ஒன்றை செய்தார், முழங்கால் படியிட்டு பாஸ்டர் கிம் ஜெபித்தார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்ட்டு. எனக்கு இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, 4 மணிக்கு நான் போய் ஆராதனை நடத்தணும், நான் போய் பிரசங்கம் பண்ணணும். நேற்று ஈவினிங் எனக்கு மெசேஜை கொடுத்துட்டீங்க, இன்றைக்கி காலையில் நீ இதை தான் பிரசங்கம் பண்ண போகிற அப்படின்ட்டு. எனக்கு மெசேஜை கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், ஆகையினாலே இந்த ஒரு கொடிய அந்த புலி என்கிற இந்த மிருகத்துக்கு என்னை தப்புவியும் அப்படின்ட்டு முழங்கால் படிட்டு ஜெபித்தார். கிட்டே வந்த அந்த புலி அவரை முகர்ந்து பார்த்தது. முகர்ந்து பார்த்து அப்படியே அணைத்து கொண்டது. அந்த அணைத்து கொண்டதுனால அவருக்கு ஒரு உடம்பு நல்ல ஒரு கதகதப்பாக மாறிடுச்சு. அந்த குளிருக்கு அந்த ஒரு கதகதப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அமைதியாக திரும்பி போயிடுச்சு. சர்ச்சுக்கு ஓடி வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாட்சி சொல்கிறாரு, தேவன் இந்த விஷயத்தை எனக்கு செய்தார் அப்படின்ட்டு. இந்த குளிரிலிருந்தும் ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு, இந்த புலிக்கட்ட இருந்து ஆண்டவர் என்ன காப்பாற்றிட்டார். நடந்த விஷயம் பாஸ்டர் கிம். தேவன் பேரில் விசுவாசித்திருக்கிறபடினாலே ஒரு சேதமும் உண்டாகாது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிறபடி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது கிடையாது. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார், நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. பாபிலோன் தேசத்திலே யாருக்கு எப்பொழுது எந்த காரணத்துக்காக இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்று கல்வெட்டில் எழுதுவார்கள். அதில் மரித்து போனவர்களுடைய பெயர்களெல்லாம் எழுதப்படும். அந்த கல்வெட்டிலே தானியேலுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதை தவிர இது சரித்திரம். அந்த தண்டனைக்கு தாவீது பலியாகவில்லை, தப்பித்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது, ஆனால் இந்த தண்டனைக்கு பலியாகவில்லை. அந்த பலியானவர்களுடைய பெயரிலே தானியேலுடைய பெயர் கிடையாது. முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவதாக அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக கடைசியாக யார் வெட்கப்பட்டு போவதில்லை? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 119 சங்கீதம் 6 வசனம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவது இல்லை. தாவீது சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. காரணம் என்ன? நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறேன். என்னுடைய கண்கள் பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எதின் மேல் பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய கற்பனைகளின் மேலே. ஆங்கில வேதம் இன்னும் தெளிவாக ஆழமாய் சொல்லுகிறது, ஐ ஹவ் ஃபிக்ஸட் மை ஐஸ். என்னுடைய கண்களை அதன் மேல் அப்படியே பதித்து வைத்து விட்டேன். எதின் மேல்? அவருடைய கற்பனைகளின் மேலே. என்னுடைய கண்கள் அந்த கற்பனைகளின் மேலே பதித்து வைத்து விட்டபடியினாலே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. கற்பனைகளை கண்ணோக்குவது ஒரு பக்கம், கற்பனைகளின் மேல் என்னுடைய கண்களை அப்படியே பதித்து வைத்து விட்டேன். இப்போ என்னுடைய கண்கள் அதன் மேல் மாத்திரம் இருக்கிறபடினாலே வேறு எங்கும் அந்த கண்கள் அந்த பார்வை திரும்பவே திரும்பாது. அப்படி இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போவது கிடையாது. எலிசா 2 மடங்கு வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம், எலிசா எலியாவையே பார்த்து கொண்டிருந்தார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்வார், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. இன்றைக்கு என்று தெரியும், ஆனால் இன்றைக்கு எந்த நேரம் எந்த நிமிஷம் என்று தெரியாது. இப்போ எலியாவும் சொல்லுகிறார், அரிதான காரியத்தை கேட்டாய், நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. இப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டார். கடைசியாக இதில் பாஸ் பண்ணால் மாத்திரம்தான் அவர் இதுவரைக்கும் பின்தொடர்ந்து ஊழியம் செய்து 14 ஆண்டுகள் எலிசா எலியாவோடு கூட இருந்தாரே, அதனுடைய லெக்கை அடைய முடியும். இப்போ எலிசா
பக்கத்தில் இருக்கக்கூடிய எதையுமே பார்த்திருக்க மாட்டார். தூரத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுடைய கூட்டம், பக்கத்தில் இருக்கக்கூடிய யோர்தான் நதி, அழகான தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எதையுமே பார்க்காமல் எலிசா எலியாவை மாத்திரம் பார்த்து கொண்டே இருப்பார். எந்த நாள் என்று தெரியும், இந்த நாள், ஆனால் எந்த நிமிஷம் தெரியாது. அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிமிஷத்திலே பார்த்து விட வேண்டும். கண்கள் அவர் மேல் பதித்து வைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய பரம எலியாவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பதித்து வைக்கப்பட்டிருக்கும் சமயத்திலே உலகத்தை பார்க்காமல், மனிதர்களை பார்க்காமல், உலகத்தில் எவ்வளவு அழகான காரியங்கள் கிரியைகள் இருந்தாலும் எதையுமே பார்க்காமல் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களுடைய கண்கள் 2 மடங்கு வரங்களை பெற்றுக்கொள்ளும். கற்பனைகளை எல்லாம் நான் கண்ணோக்கி பார்க்கிறேன், கற்பனைகளை மாத்திரம் கண்ணோக்கி பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக ஒரு 10 கற்பனைகளை கொடுத்தார். நான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவருடைய கற்பனைகள் குறுக்கப்படுகிறது. 1, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் பலத்தோடும் மனதோடும் சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. 2வதாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இது 2 பிரதான கற்பனைகளாக மாற்றப்படுகிறது. இந்த 3 விஷயத்துல நமக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும். 1 கர்த்தர் மேல் அன்பு, 2வதாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறு, 3வதாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறு. ஒரு விஷயத்தில் அன்பே இருக்கக்கூடாதாம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலே அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய அன்பு கிடையாது. இதுதான் கற்பனை. இந்த அன்பு என்கிற இந்த கற்பனையின் மேலே இந்த 3 இடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரே. தேவன் மேல் அன்பு செலுத்து, உன்மேல் அன்பு செலுத்து, உன்னை போல மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த. இந்த கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கிறவன் எவனும் வெட்கப்பட்டு போவது கிடையாது, வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஏறத்தாழ 103 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விஷயம். 1921 ஒரு மார்ச் மாதம் ஜார்ஜ் முல்லர் ஒரு நாள் அவருக்கு மிக அதிகமான ஒரு தேவை ஒன்று ஊழியத்தில் ஏற்பட்டது. அன்றைக்கு அந்த இரவுக்குள்ளாக அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும், அந்த கமிட்மெண்ட் கொடுத்து முடிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய விசுவாச போராட்டம். பிசாசு அவருக்கு முன்பாக நின்று சவால் விடுகிறது போல தோன்றினது. ஜார்ஜ் முல்லர், இன்றைக்கு நீ வெட்கப்பட்டு போவாய், உன் தேவை சந்திக்கப்படாது, பார்த்து விடலாம், இதோடு கூட உன்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது என்று சொல்லுவது போல, அவமானப்படுத்துவது போல அவருக்கு இருந்தது. இந்த பிசாசுனுடைய அந்த வார்த்தைகள் அவரை மிகவும் சோதனைக்குட்படுத்தினர், வேதனைப்படுத்தினர். தன்னுடைய ஊழியர்களை கூப்பிட்டு சொன்னார், எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம், யாராகிலும் என்னை பார்க்கும்படிக்கு வருகிறார்கள் என்றால் நான் ஜெபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட, யாரையும் நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொன்னார். ஜெப அறைக்கு போனார், முழங்கால் படியிட்டார், ஜெபித்தார். தேவை சந்திக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த அறையை விட்டு நான் வெளியே போவேன் ஆண்டவரே என்று சொல்லி முழங்கால் படியிட்டார். 1 வேதம் வாசிப்பு, 2வதாக ஜெபம். இன்றைக்கு காலை தொடங்கி அந்த ஜெப அறைக்குள்ளாக இது 2ம் மாறி 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 அவர் செய்து கொண்டே இருந்தார். மாலை நேரம் கதவு தட்டப்படுகிற சத்தம். கதவை திறந்தால் அவருடைய ஊழியர். அவர் சொன்னார், ஐயா, பலர் வந்தார்கள் உங்களை பார்க்க, ஆனால் நீங்கள் ஜெபத்தில் இருப்பதாக சொல்லிவிட்டேன். ஒரே ஒரு நபர் ரொம்ப வேகமாக வந்தார், காரை விட்டு இறங்கினார். இந்த கவர் உங்கள் கிட்ட கொடுக்க சொன்னார். ஐயா கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன், வேகமாய் போய்விட்டார். இந்த கவர் இந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்தார். இந்த கவரை திறந்து பார்த்தால் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்ன கமிட்மெண்ட் தேவையோ அந்த கமிட்மெண்ட் அந்த கவருக்குள்ளே அப்படியே இருந்தது. கண்களை அவருடைய கற்பனைகளின் மேலே பதித்து வைக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இன்றைக்கு நம்முடைய கைகளில் இந்த கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்கள் மூலமாக, இந்த வேத வார்த்தைகளின் மேலே, பரிசுத்த வேதத்தின் மேலே நம்முடைய கண்களை பதித்து வைக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்தாது, இந்த வேதம் உங்களை வெட்கத்திற்குள்ளாக நடத்தாது. நீங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு இதுதான் ஜீவன், இதுதான் சுதந்திரம், இதுதான் பிரதானம், இதுதான் முக்கியம் என்று வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கிற சுமக்கிற யாராகிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆகையினாலே பிரியமானவர்களே, 3 காரியங்கள். முதலாவதாக, காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வதாக, விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 3வதாக, கற்பனைகளின் மேல் கண்களை பதித்து வைத்து விடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது
இல்லை. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும் 27ஆம் வசனத்தில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நாம் எழுந்து நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த 3 வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தரப்போகிறார். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இது எனக்கா மற்றவர்களுக்கா? கிடையாது, உங்களுக்கு தான். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரை காட்டிலும் மிக அருகிலே தேவன் நின்று கொண்டு உங்கள் வலது கையை பிடித்து அவர் வாக்கு பண்ணுகிறார். என் மகனே, என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. இதுவரைக்கும் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படியோ, ஆனால் இனி யாக்கோபே நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. இனி உன் முகம் பிரகாசிக்குமே தவிர இனி உன் முகம் இருளடைந்து போவது இல்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு நபருக்கு முன்பாகவும், எந்த ஒரு மனுஷனுக்கு முன்பாகவும், எந்த ஒரு காரியத்திலும் நீ தலைகுனிந்து போகும்படிக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அது அவருடைய நாமத்துக்கு இழுக்கு. ஆகையினாலே தேவன் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தேவன் வேகமாய் கடந்து வருவார். காற்றின் செட்டைகளோடு கூட கடந்து வருவார். நீ வெட்கப்பட்டு போய் விடுவாயோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயே, அந்த பயத்தினுடைய வேகத்தை காட்டிலும் காற்றின் செட்டைகளோடு கூட வேகமாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தருடைய வேகம் கடந்து வருகிறது. நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. உன் சூழ்நிலைகள் மாறும். நீ தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ண போகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படிக்கு செய்வார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஜனங்களுக்குள்ளவும் நான் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? இன்றைக்கு உங்களுக்கு அதை செய்ய போகிறார். அதே இடம், அதே ஜனங்களுக்கு நடுவில் உன் தலை நிமிரும். கர்த்தர் உன்னை ராஜரீகமாய் வாழ வைப்பார். ராஜரீகமான நடையாய் உன் நடை இருக்கும். உன் ஊழியம் ராஜரீகமாய் இருக்கும். தலை நிமிர்ந்து, தலை குனிந்து அல்ல, தலை நிமிர்ந்து. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உன் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் ஊழியம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் தொழிலை நீ நஷ்டமடைவது கிடையாது. உன் வேலை ஸ்தலத்தில் நீ கீழே விழுந்து போவது கிடையாது. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கிருபை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது பிள்ளைகளுடைய வெட்கத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும். வெட்கத்தின் சால்வைகள் எடுத்து போடப்படுவதாக, ஒரு மகிமையின் சால்வை மூடப்படட்டும் ராஜா. வெட்கத்தின் வஸ்திரங்கள் மாற்றப்படுவதாக, ராஜரீகமான காரியங்கள் நடைபெறட்டும் என்று நான் செபிக்கிறேன் தகப்பனே. உமது பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிருபை, கிருபை, கிருபை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா
சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது பிள்ளைகளோ மகிமையினால் நிரம்பி இருப்பார்களாக. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். உமது பிள்ளைகளுடைய தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு கர்த்தர் கிருபைகளை ஊற்றுவீராக. இப்பொழுதும் தகப்பனே, உமது பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் கடந்து வரட்டும். பொல்லாத பலவீனங்களை கடிந்து கொள்ளுகிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமடைவார்களாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் சரீரத்தில் எந்த பலவீனங்கள் காணப்பட்டாலோ, எந்த உறுப்புகளிலே போராட்டங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு இன்னர் ஆர்கன்ஸ்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை கூடுருவை கடந்து போகட்டும். ஒவ்வொரு அவுட்டர் ஆர்கன்ஸ் மேல் கல்வாரின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பொல்லாத பலவீனங்கள் தோற்று போகட்டும். பொல்லாத நோய்கள் வெட்கப்பட்டு போகட்டும். அவைகள் இவர்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் வீட்டிலே வியாதியா இருப்பார்களானால் அவர்களும் சுகமடைவார்களாக. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவியோ. பிள்ளைகளுடைய வேலை சம்பாதியத்தை ஆசீர்வதியோ. படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானம் 10 மடங்கு அதிகமாய் வளரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏலிம் திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றென்றப்ப ஊழியங்களுக்காக நன்றி. கர்த்தருடைய ராஜரீகம் இந்த இடத்துல ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொரு ஆராதனைகளும் பரலோகத்தின் ஆராதனைக்கு நிழலாட்டமான ஆராதனைகளாய் காணப்படுவதாக. எங்கள் அன்பு போதகர் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தந்தருளும். இங்க இருக்கிற ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். சபையிலே மந்தை பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் பளிகை பெருக பண்ணட்டும் ராஜா. மந்தை பெருகட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும். கர்த்தர் செய்வீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். இது எங்களுக்கு என்று நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறோம். அது அப்படியே நிறைவேறும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.